அன்பான கும்பராசி நேர்களே, குரு வக்ர நிவர்த்தி காலம். அதாவது உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரத்துல இருந்தார் இது வரைக்கும். அப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆனவட்டு இது உங்க ராசியில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராகு வேற அமர்ந்திருக்காரு, 7ல கேது வேற. அப்ப நிறைய விஷயங்களை தடுமாறிக்கிட்டே இருந்திருப்பீங்க. நிறைய உங்களுடைய வார்த்தையாலேயே பிரச்சனைகள் அதிகமா சொல்லிச்சிருப்பீங்க. நீங்க என்ன சொன்னாலுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவாவே போய்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தைக்கு ஒரு பதிப்புங்கிறது இல்லாம நம்ம என்ன சொன்னா அதுவே பலவிதமாக திரிஞ்சு மற்றவங்க காதுக்கு வேற மாதிரியா போயிருக்கும். எதிர்களுடைய அட்டகாசங்கள், எதிர்களுடைய தொல்லைகள் அதிகமா உங்க ராசிக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு வரைக்கும். இதனாலேயே பாத்துக்கோங்க, மனசுல பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. என்ன பாருங்க, குரு வேற வக்கரத்துல வேற ஒரு 4-5 மாசம் இருந்துட்டாரு. அப்ப உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். காலில் அடிபடுறது, கையில அடிபடுறது, இல்லைன்னா இடுப்பு விழாக்கள்ல அடிபடுறது, இந்த மாதிரியான சில சில ஒரு விபத்துக்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. மனசே ஒரு நிலை இல்லாம வண்டி ஓட்டுறப்பையும் பாருங்களேன், டிராவல் இருக்கிறப்பெல்லாம் ஒரு பயணம் செய்யறப்பெல்லாம் பாத்துக்கோங்க, ஒரு பாதுகாப்பு இல்லாம போய் நிறைய ஒரு சிக்கல்ல மாட்டுறது, ஒரு தேவையில்லாத விபத்துக்களை சந்திச்சு மனசு நிம்மதி இல்லாம ஒரு விரை செலவுகள், மருத்துவ செலவுகளாவே ஆகிட்டே இருக்கும். அந்த குரு வக்ர நிவர்த்தியானது மனசு ஃபர்ஸ்ட் ஒருமைப்படும். எல்லாரும் முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, உங்களுடைய வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய தூக்கம் நிறைய இழந்திருப்பீங்க, தூங்க முடியாம தவிச்சிருப்பீங்க. தூங்கணும்னாலும் பாத்தீங்கன்னா இரவுல தூக்கங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி காலங்கள் தான் இப்ப இருக்குது உங்களுக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் வருமானங்கள் உயரக்கூடிய காலமும், நிம்மதி மனசுகளை பார்த்தீங்கன்னா அப்பாடா இப்பதான் ஒரு நிம்மதி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு நாட்கள் தான் இப்ப வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு. மார்ச் 11க்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தியான